திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசான் ஜோதிட சிரோன்மணி ராஜாத்தி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவாயனம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் நேரலை நிர்வாகிகள் மற்றும் குழுவில் உள்ள அனைவருக்கும் இனிய குருப்பெயர்ச்சி விழாவின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிட பரிகாரங்கள். இன்றைய நாள் நம்ம எப்படின்னு பார்த்தோம்னா, குருனா யாரு? மாதா, பிதா, தெய்வம், குரு. முதல்ல நம்மளை ஈன்றெடுத்த தாய் தகப்பன், ரெண்டாவது அடுத்து கற்றுக் கொடுத்த குருமார்கள் தான். யாருக்குமே எல்லாருக்குமே குருங்கிறவர் நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவான் வேற, கோவில்கள்ல இருக்கிற குரு பகவான் வேற. நவகிரகத்துல இருக்கிறவர் தான் குரு பகவான். சிவன் கோவில்கள்ல தெற்கு நோக்கி குரு பகவானா இருப்பவர் அவர் தட்சிணாமூர்த்தி. ஆழ்ந்த தியானத்துல இருக்கார். அவரு வியாழன் என்கின்ற குரு பகவான். அவரு சிவனுடைய அம்சம். சிவபெருமானுடைய அம்சமா நம்ம 3 பேரை எடுத்துக்கலாம். பைரவர், சண்டிகேஸ்வரர், குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, மூலவர் சிவன். அப்ப 4 மூலைகளையும் வர்ற பிரச்சனைகளை பாதுகாக்கத்தான் சனி பகவானோட நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் 4 மூலைகள்: கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு. 4 மூலைகளையும் சிவபெருமான் எப்பவுமே தியானத்துல இருப்பதா ஐதீகம். அவருடைய தியானம் கலையாம எந்தவித தொல்லைகளும் இல்லாம அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த 4 பேருமே இவங்க 4 திசைகள்ல காவலர்களா இருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது குரு பகவான் யாருன்னா, இன்னைக்கு பயிற்சியானவர் குரோதி வருடத்துல சித்திரை மாதம் 18ஆம் தேதி. இன்னைக்கு மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியான குரு பகவான் நவகிரகங்கள்ல உள்ள குரு பகவான். நவகிரகங்கள் இருக்கிறவருக்கு பேரு தேவகுரு. சுக்கிர பகவான் தான் அசுரகுரு. இந்த 2 குருக்கள்லயுமே இந்த குரு பகவான் பார்க்க கோடி குற்றங்களும் விலகும். இந்த வருஷம் நம்ம ராஜாவா செவ்வாய் பகவான் வந்திருக்கார். இந்த வருஷம் சக்தி ஆதியத்தை திருக்கயிற்றால் தரித்தவரும் மின்னல் கீற்றென பிரகாசிப்பவருமான பூமாதேவியின் திருவயிற்றில் உதித்தவரும் சங்காதிபதியாக பூமிக்காரகனும் சகல மங்களத்தை தருவதாலே மங்களன் என்ற பெயர். செவ்வாய் பகவான் இந்த வருஷம் அரசரா வந்திருக்கார். ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நவகிரகங்களுடைய தாக்கமும் இந்த தாக்க அடிப்படையில் தான் இந்த வருஷம் பூமி, மனை வாங்கிறது, விற்கிறது, இது மாதிரிலாம் நிறைய இந்த வருஷம் சிறப்பா இருக்கும். மேல் முறையீடுகள், அரசு வழி ஆதாயங்கள்ல சண்டை சச்சரவு, பயங்கரமான வெயில், மனிதர்கள் மத்தியில பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு, இந்த கொஞ்சம் ஒரு மீடியமான வயசு 40 to 60க்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் செவ்வாய் எலும்பு மஜ்ஜை இரத்தக்காரகனா வரனால நரம்பு சம்பந்தப்பட்ட ஹார்ட் ப்ராப்ளம் இது மாதிரிலாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நாம கொஞ்சம் அமைதியாவும் இருக்கணும். இந்த வெயிலுடைய தாக்கத்துக்கு கொஞ்சம் பொறுமையாவும் இருக்கணும். ஏன்னா அவரே ஆங்காரக்காரகனா நம்ம வந்திருக்கிறதுனால, ராஜாவா அவர் வந்ததுனால அவருக்கு வேகங்கள் மட்டும்தான் தெரியும். இதே வேகம்னா நிலம், பூமி இதெல்லாம் விற்காத இருக்கிறவங்களுக்கு நல்லா விற்கும். ரியல் எஸ்டேட் பண்ற தொழில் அற்புதமா இருக்கும். கட்டடங்கள் கட்டி வாடகைக்கு விடுறது நல்லா இருக்கும். அது வருமானங்கள் ஒரு வகையில இருந்தாலும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வருஷங்கள் உதவி பண்ணுவாங்க, உடன்பிறப்புகள். இதெல்லாம் பார்த்தோம்னா பொது பலன். இந்த வருடத்தினுடைய ஆண்டு பலனா நம்ம சொல்லலாம். இவர் தான் பூமிக்கும் காரகன். பயிர் பட்சிகளுக்கும் இவர், பழஞ்செடி கொடிகளுக்கும் இவர் தான் காரகனா வருவாரு. அப்ப சகோதர சகோதரிகள் நம்மளோட பழகிற வீட்டுல பங்கும் பங்காளி சண்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா படக்குன்னு நம்ம ஒரு வார்த்தைய பேசுறத ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். கொஞ்சம் அமைதியா பார்த்து பேசணும். பேசுறப்பதான் நம்ம இந்த சண்டை சச்சரவுகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த ஆண்டு நமக்கு மந்திரியா வரவரு சனி பகவான், ஆர்க்காதிபதியா வரவரு சனி பகவான், மேகாதிபதி ஸ்தானாதிபதியா வரவரு சனி பகவான், தன்யாதிபதியா வரவரு குரு பகவான், சங்கல்பாதிபதியா வரவரு செவ்வாய் பகவான். அப்ப இந்த ஆண்டுல மகாமந்திரி சிவபெருமானின் திருவாக்கில் திருப்பெயர் பெற்ற சனி பகவானே ஆர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் வரனால சிவ வழிபாடு
எங்கெங்கெல்லாம் சிவன் கோவில்லாம் கட்டப்படாம இருக்குதோ, சிவன் கோவில் மற்றும் அம்பாள் கோவில்லாம் நிறைய எடுத்து கட்டுவாங்க. நம்ம அந்த கோவில்களுக்கு நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை செய்யணும். பொதுவாவே நம்ம ஜென்ம தலைமுறை பாவம் குறையவும், நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. என்னால ரொம்ப எது எடுத்தாலும் போராட்டமா இருக்கு. தீராத நோய் இருக்கு. தீராத கடன் இருக்கு. கொஞ்ச நஞ்ச கடன்லாம் இல்ல. தலைக்கு மேல இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாருக்குமே கடன் இல்லாம மனிதன் யாரும் இல்ல. அப்ப எனக்கு அவ்வளோ கடன் இருக்கு. அந்த அளவுக்கு நோய் இருக்கு. எனக்கு பணமும் இருக்கு. நோய் எனக்கு பணம் இருக்கு. ஆனா நோய் இல்ல. மனித வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவாவே எத்தனை தலைமுறை தோஷங்களா இருந்தாலும் கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வது மிக சிறந்த சிறப்பு ஆகும். கோயில் கட்டுறதுக்கு நன்கொடை வழங்கலாம். அல்லது நாம நன்கொடை கொடுக்கறவங்க நன்கொடை கொடுக்கலாம். இல்ல நான் பொருளா கோவிலுக்கு வாங்கி தர்றேன். ஒரு கோவிலுக்கு உண்டான சிலை வாங்கி தர்றேன். கோவிலுக்கு உண்டான மணி வாங்கி தர்றேன். சிமெண்ட் செங்கல் வாங்கி தர்றேன். இந்த மாதிரி திருப்பணிக்காக அவங்க ஃபேமிலி எல்லாம் செய்யலாம். பணம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். ஒரு சிலை வாங்கி கொடுக்க முடியும். மற்றபடி நிறைய ஒரு பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். ஒரு மீடியமா இருக்கிறவங்க இதை அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுக்கலாம். ஒரு ஒரு 100 ரூபாயில இருந்து எடுத்துக்கிட்டா எவ்வளவோ 1,00,000 இருக்கலாம், கோடியா இருக்கலாம், 10,000 ரூபாயா இருக்கலாம். அவங்க இந்த காசுகளை ஒரு அர்ப்பணிப்பா சிவனுக்காக கொடுக்கலாம். அம்பாள் கோவிலுக்கு செலுத்துறப்ப அவங்க தலைமுறைக்கும் வளர்ச்சி ஏற்படும். அந்த அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா சிவன் கோயிலுக்கு ஒரு கல்லை எடுத்து வச்சாலே 7 தலைமுறை பாவங்கள் நீங்கும். அப்ப அந்த சிவன் கோயில கட்டணும்னு நினைச்சிட்டா 7 தலைமுறை புண்ணியம் சேர்ந்துரும். அப்ப அவ்வளவு புண்ணியங்கள் இருக்கிறப்ப இதெல்லாம் செய்ய முடியாதவங்க, என்னால பணம் கொடுத்து உதவி செய்ய முடியாது, பொருட்களா கொடுத்து உதவி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவனுக்கு தொண்டு செய்தல் சிறப்பு. சிவ வழிபாடுகள்ல கலந்துக்கணும். சிவனுக்கு உடல் உழைப்பையாவது நம்ம கொடுக்கணும். உழவார பணி, அந்த உழவார பணின்னு வந்தது இதனாலதான் வந்தது. உழவார பணி சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தல், சிவபெருமானுக்கு நம்ம உழவார பணி, கோவில் கூட்டுதல், சுத்தம் செய்தல், இந்த மாதிரி திருமணிகள் துவச்சு கொடுக்கறது, இந்த உழவார பணி இந்த மாதிரி குழுக்கள் அமைச்சு நம்ம செய்யறப்ப நம்மளுடைய கர்ம வினைகள் போகும். அப்புறம் 6 ஒரு ஜாதக அமைப்பு பிரகாரம் ஒருத்தருக்கு 6 திசை நடக்கும். 6னா ருண ரோய் சத்ருஸ்தானம். அவங்களும் இந்த பணிகளை மேற்கொள்ளலாம். 8 திசை துக்கம், துயரம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இதெல்லாம் நடக்கும். அவங்களும் இந்த பணிகளை மேற்கொள்ளலாம். 12 திசை ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்குவாங்க. எந்த நோய் வந்தாலும் சரியாகாது. பட்டவன் காலிலே படும், கெட்டவன் குடியே கெடுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை தொடர்ந்து அவங்களுக்கு அசம்பிள் ஆகிட்டே இருக்கும். எந்த பக்கமும் எழுந்திருக்க முடியாம பிளாட் ஆயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவங்களும் இந்த மாதிரி உழவார பணிகளை சிவன் கோயில்கள்ல செய்யலாம். செய்யறது சிறப்பு. உடனடியா கை மேல பலன் தர்றது பாலடைந்த சிவன் கோவில். எந்த ஒரு சிவன் கோயில் வழிபாடு இல்லாம லிங்க வடிவத்தில் இருக்குதோ அந்த சிவனை போயிட்டு நாம பூஜை புனஸ்காரங்கள் நம்மளால முடிந்த அளவு பிரதோஷ வழிபாடு, திங்கட்கிழமை சோமாவார வழிபாடு, இவ்வாறு வில்வ அர்ச்சனை செஞ்சு நாம அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றப்ப நமக்கு சகல சம்பத்துக்களும் உண்டாகும். அவங்க குடும்பத்துல படிப்படியா ரொம்ப கர்மாக்கள் குறைந்து ரொம்ப வளர்ச்சி கிட்டும். இது என்னுடைய அனுபவமான கருத்து. இந்த மாதிரி நம்ம பரிகாரம் தான் போய் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. சின்ன சின்ன பரிகாரங்களும் ஒரு கோவில் குளங்களுக்கு செய்யறப்ப நம்ம கர்ம வினையானது அகற்றப்பட்டு பல நன்மைகள் நமக்கு நடக்கும். அப்ப அந்த வகையில பாக்குறப்ப இப்ப நமக்கு குரு பகவான் பயிற்சியா இருக்காரு. இந்த குரு பகவான் என்ன சொல்றாருன்னு பாக்குறப்ப, குருனா தெய்வம். அண்டத்தில் உள்ளவர் தான் பிண்டத்திலும் இருக்கிறார். அண்டத்தில் உள்ளவர் குரு பகவான், நம் பிண்டத்தில் இருப்பவர் சனி பகவான். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில அமர்ந்து எந்தெந்த ராசிகளை பாக்குறாருன்னு பாக்குறப்ப, கன்னி ராசியை 5ஆம் பார்வையாகவும், விருச்சக ராசியை 7ஆம் பார்வையாகவும், மகர ராசியை 9ஆம் பார்வையாகவும் பாக்குறாரு. அப்ப பயன்பெறும் ராசிகள்னு பாக்குறப்ப மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆயிடும். மேச ராசிக்காரங்களுக்கு
நல்ல சிறப்பான பலனா இருக்கு. அப்ப மேசராசிக்காரங்களுக்கு 100% இந்த வருடங்கள் அருமையா இருக்கு. அவங்க கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், வராக்கடன் வசூலாகும், சிறப்பா இருக்கும். அந்த மேசராசிக்காரங்க இந்த வருஷம் என்ன பரிகாரம் செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கலாம் அப்படின்னா, மேசராசிக்காரங்க மலை மேல் உள்ள முருகன் கோவில், மலை மேல் உள்ள சிவன் கோவில் வழிபாடு சிறப்பு. மலை மேல் உள்ள முருகன் யாரு? பழனிமலை முருகன். அந்த பழனிமலையில் உள்ள முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செய்யலாம், பால் அபிஷேகம் செய்யலாம், மாலை கழுத்துக்கு மாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம். தீராத கடன் இருக்கிறவங்க நம்ம கடன் குறையணும்னா விபூதி அபிஷேகம் செய்யணும். தீராத நோய் இருக்கிறவங்க அவருக்கு பால் அபிஷேகம், பாலாறு செல்வமா வளர பால் அபிஷேகம் செய்யணும். நம்ம உடல்ல பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களும் கடவுளை மனதார வேண்டி அவருக்கு இனிப்பான பன்னீர் புஷ்பங்களால அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தா இவங்களுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் குறையும். பழனியில இன்னையும் இந்த போகர் வழிபாடெல்லாம் அவருக்கு அபிஷேகம் செஞ்சு தரப்பட்ட பொருளை சாப்பிட்றப்பயே ஒரு குறிப்பிட்ட நாள்ல நோயெல்லாம் இன்னும் நீங்கிறத நம்ம ஐதீகமா பார்க்கலாம். தென் நமது தெற்கு மூலையில போகர் சிலைக்கே அவ்வளவு நமக்கு சிறப்புண்டு. கிருத்திகை போய் வழிபாடு பண்ணினாலும் மேசராசிக்காரங்க மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தண்ணி போய் வழிபாடு செஞ்சாலும் பழனி முருகன் சிறப்பு. சிவன் கோயில் எடுத்துக்கிட்டோம்னா, சிவன் கோயிலுக்கு போகணும்னா நம்ம சிவபெருமான் கோவில், அருணாச்சலேஸ்வரர், அண்ணாமலை, திருவண்ணாமலை, உண்ணாமலையம்மன், அங்க நம்ம மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்தாங்கன்னா அற்புதமா இருக்கும். அந்த காலகட்டத்துல ஒரு நாள் சிவனுக்காக ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்து அவங்க அன்னைக்கு சுத்தி வர்றப்ப இன்னும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆயிடும், புத்திரப்பேர் இல்லாதவங்களுக்கு புத்திரப்பேரு கிடைக்கும். அவங்களும் வாழ்க்கையில சிறப்பான அம்சங்களை பெறுவார்கள் இந்த வருடம். அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கார்த்திகை 2ஆம் பாதம், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதம், மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க தான் மேசராசிக்காரங்களா ரிஷபராசிக்காரங்களா இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஜென்ம குருவா வந்துட்டாரு. ஜென்ம குருவா வந்தவரு வெளிநாட்டு பயணங்கள், அவங்களால இங்க இருந்து எந்த காரியங்களையும் செய்விக்க முடியாது, சிறு தடைகளை ஏற்படுத்துவார். அவங்க வெளிநாடு போகலாம், மற்றபடி கோவில் குளங்கள் இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் அவங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாடு விசா வேணுமா, தாராளமா இவங்க இப்ப எடுத்துட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் செட் ஆகும். சொந்த நாட்டை விட்டு வெளி மாநிலம், வெளி மாவட்டங்கள்ல போய் குடியேறி வேலை பார்க்கறது சிறப்பை தரும். அல்லது வேலையில் இருக்கிறாங்க, பதவி ப்ரமோஷன் கூட இப்ப போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவங்க தாயகத்தை விட்டு ஜென்ம குரு வந்தா சென்ம குரு வனவாச வாழ்க்கை அப்படிங்கறதுனால அவங்க வெளியில போயிடணும். வெளியில போய் அவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். இங்க இருக்கிறப்ப கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் உண்டாகும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவருடைய பகைவரான அசுபர் சுக்கிர பகவானுடைய வீட்டுல அமர்றனால தடையெல்லாம் ஏற்படுத்த மாட்டாரு. சுபகாரியங்களை ஏற்படுத்துவார். ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு வராக்கடன் வசூலாகும், திருமண தடை, பதவி ப்ரமோஷன், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு சமுதாயத்து மத்தியில கூட்டு தொழில், நட்பு வட்டாரங்கள்ல சிறப்பு, இதையெல்லாம் ஏற்படுத்தி தருவாரு. இவங்க எந்த தெய்வங்களை கும்பிட்டா சிறப்பா இருக்கும்? ரிஷபராசிக்காரங்க பொதுவா கும்பிடுறதே சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஸ்ரீரங்கம் தாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க அரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு தன்வந்திரி பெருமாளுக்கு கல்கண்டு துளசி மாலை வாங்கி போட்டு தரிசனம் பண்ணிட்டு ராமானுஜரை தரிசனம் பண்ணுங்க. சீவ ஜமாதி அடைந்தவர் ராமானுஜர். அவரை தரிசனம் பண்ணிட்டு இவங்க சேவிச்சுட்டு வந்தாலே இந்த வருடம் இவங்களுக்கு
அமோகமான வருடம் தாங்க. எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை, அலைச்சல் இது எல்லாமே குறையும். இந்த வருடம் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களா இருக்கட்டும், ரிஷப ராசியில பிறந்திருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க இந்த கோவில தான் சேவிக்கணும். என்னைக்கு போய் கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க வெள்ளிக்கிழமை தாங்க போய் கும்பிடணும். எந்த நேரத்துல கும்பிடணும்? காலையில சுக்கிர ஓரையான 6 to 7, மாலை 1 to 2 இந்த நேரங்கள்ல தரிசனம் பண்ணுனா இன்னும் சிறப்பு. இந்த நேரங்கள்ல நம்ம தரிசனம் பண்ணிக்கிறது சிறப்பு. அந்த நேரங்கள்ல முடியாதவங்க அந்த நாட்களாவது அங்க தரிசனம் பண்ணிக்கிட்டு கல்கண்டும் துளசி மாலையும் சிறப்பு. அரங்கநாத பெருமாளுக்கு பொதுவாவே பெருமாள் கோயிலுக்கு போறவங்க வெறுங்கையோட போக கூடாதுங்க. கல்கண்டும் துளசி மாலையும் கண்டிப்பா வாங்கி கொண்டு போட்டு பெருமாளுடைய பாதத்தை சேவிச்சுக்கணும். அப்ப பெருமாளுடைய பாதத்தை இவங்க சேவிச்சுட்டு வர்றப்ப இன்னும் சகல சம்பத்துக்களும் உண்டாகும். மேற்கொண்டு நாங்களாம் அவ்வளவு தூரம் எங்களால போக முடியாது, வீட்டுல இருந்த மாதிரி வழிபாடு சொல்லுங்க அப்படின்னா பெருமாளுடைய பாத ரக்ஷை, அந்த பாதம் விற்குங்க. பெருமாளுடைய பாதம் செம்புல விக்குது, வெள்ளியில விக்குது. இந்த மாதிரி அந்த பாதங்களை வீட்டுல வாங்கி அந்த பாதங்களுக்கு ஜலத்தால ஒரு அபிஷேகமும் பன்னீரால ஒரு அபிஷேகமும் பாலால் ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த ராமர் பாதம்னு விற்குங்க. அந்த பாதத்தை வாங்கி வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு வெள்ளிக்கிழமை கும்பிட்டுட்டு வந்தாலும் இங்க அந்த கோவில்ல போய் சேவிச்ச பலன் கண்டிப்பா உண்டாகும். இது நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம். இந்த வருடம் அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் அலைச்சல், தலை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும். அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரி வைத்தியம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து நம்ம குரோதி வருடத்துல மிதுன ராசிக்காரங்க. மிதுனம்னாவே மிதுன ராசி மிருகசீடம் 3-4 பாதம், திருவாதிரை 1-2-3-4 பாதம், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள். இந்த பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்க. அற்புதமான நேரம் காலம். நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்க வல்லான் அப்படிங்கிற ஒரு இது இவங்களுக்கு தாங்க இந்த வருஷம். என்ன நினைக்கிறாங்களோ அதை முடிக்கணும்னு ஒரு ஈடுபாடு உடையவங்க. கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், குழந்தைத்தனமா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து நல்ல பலன்களை தர இடத்துல இருக்காரு. இவங்களுக்கு நினைத்தது நடக்கும். இவங்க வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்பான வரக்கூடிய அமைப்புகள், இதே பெண்களா இருந்தா அவங்களுக்கு குடும்பத்துல நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கெல்லாம் சிறப்பான அமைப்பா இந்த வருஷம் இருக்கு. இவங்களுக்கு வரா கடன் வசூல் ஆகும். இவங்க நினைச்ச மாத்திரத்துல முடிப்பாங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவங்க ஒண்ணு சேரக்கூடிய, வெளிநாட்டுல சொந்தக்காரங்க இருக்காங்க அல்லது கல்யாணம் ஆனவங்க பிரிஞ்சிருக்காங்க, அப்படிப்பட்டவங்களா இப்ப ஒண்ணு சேரக்கூடிய நேரம். இந்த டைமிங்கிறது அவங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம்னே சொல்லலாம். எதிரிகள் எல்லாமே சரண்டர் ஆகக்கூடிய நேரம் அவங்களுக்கு. பணம் காசு பொருள்கள் அவங்களுக்கு இயற்கையாவே இனிமேலு வளர்ச்சியை எட்டும். ஆடு மாடுகளா இருக்கட்டும், குடும்ப நிர்வாக பொறுப்பா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பா இருப்பாங்க. இவங்க எங்க போய் என்ன பண்ணனா நல்லா இருக்கும்னு பாக்குறப்ப மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பக்கத்தில் உள்ள பெருமாளை தரிசனம் பண்ணலாங்க. நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள் கோவில்ல நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் அப்படின்னு 3 கோலம் இருக்கு அவருக்கு. நின்ற கோலத்தில் உள்ள நின்ற கோலத்தில் உள்ள பெருமானை நம்ம வணங்கலாம். புதன்கிழமை இன்னைக்கு அவருக்கு பச்சை பயிர், பாசிப்பயிர் வேவிச்சு பக்கத்துல அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தானம் கொடுத்துட்டு வரணும். அல்லது புஸ்தகங்கள், ஒரு நோட்டு புத்தகம், பேனா இதெல்லாம் வாங்கி பெருமாள் கோவில்ல வச்சு பச்சைப்பயிறு தானம் பண்ணி இவங்க குழந்தைங்களுக்கு கொண்டு போய் தானமா கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்திலையும் கொடுக்கலாம், பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதனால் மிதுனராசிக்காரங்களுக்கு உண்டான இடைஞ்சல்கள் விலகி புதனுடைய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகமும் சகல சம்பத்துகளும் கிட்டும். எடுத்துனே ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கணும்னா நம்ம புதன் பகவான நினைச்சாதாங்க மின்னல் வேகத்துல இயங்குவாரு. அப்பேற்பட்ட புத பகவானின் ஆதிக்கம் கொண்ட ஒரு பெருமாள். அப்ப அவங்க இந்த மாதிரி நோட்டு, பேனா, சாக்லேட் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறப்ப சகல சம்பத்துக்களும் நன்றாக இருப்பார்கள். இந்த குரோதி வருஷத்துல கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதமும்,
ஆயில்யம் இந்த பாதத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் சொல்லவே தேவையில்லைங்க. அவங்க எல்லாம் படாத கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனை ஒன்னு ரெண்டல்ல இல்ல, வாழ்க்கையே பிரச்சனை தான். இப்ப குரு பகவான் 11ல சஞ்சரிக்கிற காலம் தொட்டதெல்லாம் பொன்னாகும், மண்ணு கூட பொன்னாகிற காலங்க. அவங்க நினைத்த அபிலாசைகள், திருமண வாழ்க்கை, புத்திர பேரு, வீடு கட்டக்கூடிய யோகம், மண்மனை வண்டி வாகன பிராப்திகள் இதெல்லாமே இவங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுனா சிறப்பா இருக்குன்னா அம்மன் தாங்க. அம்மன்னா சமயபுரத்து மகாசக்தி மாரியம்மன். மாரியம்மனுடைய வழிபாடு இவங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு இவங்க அம்பாளுக்கு எலுமிச்சங்கனி மாலை, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த காரியமும் நடக்கலீங்க. அஷ்டம சனி பாடா படுத்துச்சு. அதுக்கு மேல நாங்க இந்த 3 வருட காலமா ரொம்ப நொந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்பாளுக்கு சமயபுரம் சென்று 108 எலுமிச்சம்பழம் கொண்ட மாலை வைத்து தேங்காய் பழம் வைத்து குடும்ப பெயருக்கு அர்ச்சனை பண்ணணுங்க. இது எப்ப பண்ணணும்? காலை வேளையில முதல் தரிசனம் பண்ணணுங்க. முதல் தரிசனமே நீங்க உப்பு அங்க இருக்கும் வாங்கி போட்டுட்டு அம்பால முதல் தரிசனம் பண்ணிட்டு வந்தா 30 நாளுக்குள்ள நீங்க நினைச்ச காரியம் நடந்துருங்க. அவ்வளோ அதிர்ஷ்டம் நிறைந்த வருடம் இந்த வருடம். கடகராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக உண்டு. வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரினுடைய பிரச்சனை அத்தனையும் குறைக்கிறது அம்பாள் வழிபாடு. சரி, சமயபுரத்து அம்மனை தான் கும்பிடணுமா, வேற யாரையும் கும்பிடக்கூடாதா? கும்பிடலாங்க. எந்த அம்மன் கோயிலா இருந்தாலும் கும்பிடலாங்க. படபத்திர காளியா இருக்கட்டும், வேற மாசாணி அம்மனா இருக்கட்டும், எந்த தெய்வங்களா இருக்கட்டும். ஆனா வழிபாட்டுல நம்ம கொண்டு போய் போடுறது மாலையோட எலுமிச்சங்கனி. இந்த வருஷம் கனி தாங்க வெற்றியை கொடுக்கும். ராஜாவா வந்தவர் செவ்வாய் பகவான். அவர் வேகத்தில் இருக்கக்கூடியவர். அந்த வேகத்தை தடுக்கிறது உஷ்ணம் குறைந்த, புளிப்பு சுவை நிறைந்த, நல்ல உடம்புக்கு கூலிங் கொடுக்கக்கூடியது கனி. அந்த கனியை மாலையா போடுறப்ப சாந்தம் அடைவாங்கங்கிறது ஒரு ஐதீகங்க. அதனால உக்ரங்கள்ல இருக்கிறாங்க, எலுமிச்சங்கனி மாலை போட்டு கும்பிட்டு வந்தா நினைத்த காரியம் உடனடியாக நடக்கும். இது நம்ம கடகராசிக்காரங்களுக்கு. அடுத்து இந்த குரோதி வருடம் சிம்மராசிக்காரங்களுக்கு மகம் 1, 2, 3, 4 பாதமும், பூதம் 1, 2, 3, 4 பாதமும், உத்தரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க சிம்மராசிக்காரங்க. இவங்க அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த வருடம் எவ்வாறு உள்ளது அப்படின்னு பாக்குறப்ப உடலில் சிறு சிறு உபாதைகள் உண்டுங்க. செல் வாக்கு கொஞ்சம் சற்று சற்று நின்று பிரேக் ஆகி தடுக்குங்க. ஏன்னா சந்திரனையும் குரு பார்க்கல. மறுபடி லக்ன இவங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இப்ப சற்று உடல் உபாதைகள் வரக்கூடிய நேரம். உடலை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். நண்பர்கள் மத்தியில சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும். இவங்க ஜாமீன் கையெழுத்துலாம் யாருக்கும் போடக்கூடாதுங்க. உறவினர் உற்றார்களுக்கு கடன் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டா இந்த 1 வருட காலத்துல தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இது நாள் வரைக்கும் பேச்சு சொல் வழக்குகள்ல மாட்டி இருந்திருந்தாலும், கடன் இவங்க வாங்கியிருந்தாலும், இனிமேல் தனம் பணம் பொருள் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கிடைக்குங்க. வரக்கூடிய அமைப்பு. உற்றார் உறவினர்களிடம் நன்மதிப்பும் உண்டாகும். எதிரிகள்லாம் இப்பதாங்க குறைவாங்க. இது நாள் வரைக்கும் எதிரி அதிகங்க. அந்த எதிரிகள்லாம் குறைஞ்சு இவங்களுக்கு கொஞ்சம் இந்த வருட காலங்கள் சற்று சோதனையான காலம்னு சொல்லலாம். சற்று சோதனையான காலனே நம்ம சொல்லலாம். ஏன்னா 10ல் குரு வருவதால் பதவியும் இருக்கும், பட்டமும் பறிபோகுங்க. பேர் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அதனால இவங்க 8ல் ராகு பகவானும் இருந்து ரொம்ப கடும் சோதனைகளுக்கு ஆளாகி உடல் ரீதியான ஒண்ணு வயிற்றாலையா இருக்கலாம், அல்லது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், வாந்தி மயக்கமாவும் இருக்கலாம், இத்தனை அல்சரா இருக்கலாம். இத்தனை பிரச்சனைகள்ல இருந்து இவங்க இப்ப தப்பிக்கணும். இவங்க தப்பிக்கணும்னா இவங்க கும்பிட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன். குருவுக்கே குருவாக விளங்கும் முருகபெருமான் தாங்க பிடிச்சுக்கணும். எங்க நாங்க அங்கெல்லாம் போக முடியாது. பக்கத்துல இருக்கிற முருகனாலும் நம்ம சேவிச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை முருகனை போய் சேவிச்சுட்டு வரணும். இல்லைன்னா சஷ்டி திதி, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. முருகபெருமானை போய் நமஸ்காரம் பண்ணிக்கணுங்க. செவ்வாய்க்கிழமை பண்ணினாலும் சிறப்பு, சஷ்டி திதியில பண்ணினாலும் சிறப்பு, அல்லது கிருத்திகையில பண்ணினாலும் சிறப்பு. இவங்க அந்த நாட்கள்ல
எலுமிச்சம்பழம் சாப்பாடு தானம், சர்க்கரை பொங்கல் தானம் செய்து 10 பேருக்கு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த வருடங்கள் வெற்றியான வருடங்களா அமையும். இவங்களுக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் உண்டு. அதை நம்ம வைத்திய செலவுகள் மூலியமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா நல்லா போகாது, 2-3 ஹாஸ்பிட்டல் மாத்தி பார்த்துக்கணுங்க. அடுத்து கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்கள் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதமும், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதமும், சித்திரை 1, 2ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஆண்டு தாங்க. இவங்க காட்டுல தாங்க மழை பெய்யும். இவங்களுக்கு செவ்வாய், சனி, குரு பகவான்லாம் நல்ல இடத்துல இருக்காங்க. இந்த புத்தாண்டு அருமையான புத்தாண்டாகவும் நினைச்சது நடக்குங்க. நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், சுப நிகழ்ச்சிகள், வீடு வாங்குவாங்க, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வராக்கடன் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இதுல படிக்கிற பெண்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், அரசு வழி ஆதாயம் கிடைக்குங்க. தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரமாகும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கும். இன்னும் மேற்கொண்டு ஆராய்ச்சி படிக்கிற பொண்ணுங்களுக்கும் நல்லா இருக்கும். இந்த வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறையும் நல்லா இருக்கு. பயங்கரமான அஸ்திவாரம் போட்டு சிறப்பா திரைப்படத்துறையும் சிறப்பா இருக்கும். இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? கன்னிராசிக்காரர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம், இவங்களும் பாத்தீங்கன்னா அமர்ந்த கோலம். அமர்ந்த கோலத்தில் உள்ள பெருமாளை தரிசனம் பண்றது சிறப்பு. நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு நின்ற கோலம் சொன்னோம். இப்ப இவங்க கன்னிராசிக்காரங்களுக்கு அமர்ந்த கோலங்கள் சிறப்பா இருக்கும். அமர்ந்த கோலத்தில் இருப்பவர் லக்ஷ்மி நரசிம்மர் எடுத்துக்கலாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை அமர்ந்த கோலத்துல இவங்க கும்பிட்டுட்டு வர்றப்ப நன்றாக இருக்கும். இவங்க என்னைக்கு கும்பிடணும்? அமர்ந்த கோலத்துல சுவாதி நட்சத்திரம் வர நாள்ல கும்பிடலாம். அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரம் வர நாள்ல கும்பிடலினாலும் வெள்ளிக்கிழமை கும்பிட்டுட்டு வரலாங்க. இவங்களுக்கும் மாங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல் இது தானம் பண்ணாங்கன்னா சிறப்பா இவங்களுக்கு இந்த வருடம் இன்னும் வெற்றிகரமான வருடம்னே நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக உள்ளது. குரோதி வருடத்துல துலாம் ராசிக்காரங்களுக்கு சித்திரை 3, 4ஆம் பாதத்துக்கு, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3, 4 இந்த ராசிக்கு சொந்தக்காரர் துலாம் ராசிக்காரங்களுக்கு 8ல குருங்க. எத்தனையோ பிரச்சனைங்க. இத்தனை நாளாதான் பிரச்சனை, இனிமேலும் பிரச்சனைங்களா? இல்ல, பிரச்சனை துலாம் ராசிக்காரங்களுக்கும் இடமாற்றங்கள். அவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு, சொந்த வீட்டை விட்டு வெளியில நிலம் வாங்கி வீடு கட்டணும், வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். அல்லது இடம் விட்டு இடம் மாறுதல், வேற வீட்டுக்கு குடி போறது, அல்லது நிலம் வேற பக்கம் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு பொறுப்புகள்ல அவங்களுக்கு கிடைக்கும். இவங்களும் இந்த வருடம் கும்பிட வேண்டிய தெய்வம் பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு மிகுந்த நன்மை தரும். தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன், அது மாதிரி காளியம்மன் கோவில்ல வழிபாடு பண்றது சிறப்பு. வாராகி, சாமுண்டி உக்கிரமான தெய்வங்கள். இந்த தெய்வங்களை பஞ்சமி திதியிலையும் அஷ்டமி திதியிலையும், இன்னைக்கே அஷ்டமி திதிங்க, அஷ்டமி திதியிலையும் பௌர்ணமி திதியிலையும் எலுமிச்சங்கனி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர்றப்ப எலுமிச்சங்கனி மற்றும் தக்காளி சாதம், சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணணுங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றப்ப இவங்களுக்கு இந்த வருடம் அந்த அம்பாள் அருளால் சகல சம்பத்துக்களும் உண்டாகும். அடுத்தது விருச்சக ராசிக்காரங்க. நம்பினாருக்கு உயிரையும் கொடுக்கறவங்க தாங்க விருச்சக ராசிக்காரங்க. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4ஆம் பாதம், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரன நீங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான புத்தாண்டுங்க. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகிட்டாரு. உங்களுக்கு குரு சிறப்பா பார்வையை செலுத்திட்டாரு. இன்ன வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள், என்ன நோயினே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இடுப்பு வலியில இருந்தாங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து இந்த வருஷம் விலகிடுவீங்க. விலகிட்டு உங்களுக்கு தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், புதிய அனுகூலங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியம், மண்மனை வாகன பிராப்தி, வெளிநாட்டோட தொடர்பு, இது எல்லாமே அவங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க. அவங்களுக்கு எதிர்பார்க்காத தனவரவும் திடீர் அதிர்ஷ்டமும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ரேஸ், லாட்டரி, இது மாதிரி சம்பந்தப்பட்டதுல இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, கூட்டு தொழில், புதிய முயற்சிகள்லாம் செஞ்சா கூட்டு தொழில் இவங்களுக்கு வெற்றியா அமையும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கு.
இவங்களுக்கு நம்ம பரிகாரம்னு சொல்றது இவங்கெல்லாம் ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை தரிசனம் செய்யலாம். அல்லது தென்குடி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, கும்பகோணத்துக்கு பக்கத்துல. வஜிஷ்டேஸ்வரர் குந்தலாம்பிகை தாயார் அங்க சென்று சிவன் கோயிலுங்க. பிரளயம் அழிஞ்ச காலத்திலேயே அங்க சிறப்பா 3 தெய்வங்கள் ஆசீர்வாதம் பெற்று இருக்கிறதா ஐதீகங்க. தென்குடி திட்டைன்னு சொல்லுவாங்க. அங்க ராஜகுருவா குரு பகவான் வீட்டிருக்காரு. அந்த குரு பகவானையும் வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணணுங்க. காலை 1 to 2, மதியம் 1 to 2, காலை 6 to 7, மதியம் 1 to 2. அங்கு சிவபெருமான் கோவிலும் இருக்கு. வஜிஷ்டேஸ்வரர் குந்தலாம்பிகை தாயார் சந்திர பகவானுக்குரிய சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் சிவபெருமான் மேல பதிச்சிருக்காங்க. அது 24 நிமிடத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு முறை இந்த வெயிலுக்காக அந்த கல்லுல ஒரு சொட்டு நீர் கடவுள் மேல விழுகிறதா ஐதீகம். எங்கும் காண கிடைக்காத ஒரு அதிசயம் நிறைந்த கோயில்னு சொல்லலாம். வாய்ப்பு இருக்கிறவங்களும் எல்லாரும் போய் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். அல்லது விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த வருடத்துல ஒரு முறை பயணத்தை மேற்கொள்ளணும். அவங்களுடைய பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய கோவில். அங்க போயிட்டு வந்தாங்கன்னாவே அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா இருக்கும். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் மூலம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான போராடி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவங்க. எப்படியும் போராடி ஜெயிக்கிருவாங்க. வெற்றி என்னும் இலக்கை அடையக்கூடியவர்கள். தன்னுடைய வேலை வாய்ப்புகள் மற்றும் கோவில் அங்கீகாரங்கள், கோவில் பொறுப்புகள், குல பொறுப்புகள், தீர்த்த யாத்திரை சென்று வருதல், கோவில் கட்டுதல், குலப்பணி மேற்கொள்ளுதல், அனைத்திலையுமே வளம் வருவாங்க. ஒண்ணுல மட்டும் வளம் வர மாட்டாங்க. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 6லே குரு வந்தால் ஊரிலே பகை ஏற்படும். இவங்களுக்கு என்ன ஏற்படும்? ஊர்ல புறம் பகைங்க. இப்ப 6ல குரு வந்துட்டாரு, ஊரு பூரா பகை. ஊரு பூரா பகையா இருந்தா என்னங்க, நமக்கு குரு பகவான் சிறப்பான பெயர் புகழை அமைத்து தருவார். ருண ரோக சத்துருஸ்தானம். இவங்களுக்கு எதிரினுடைய தொல்லை அதிகம் இருக்குங்க. எதிரினுடைய தொல்லை உண்டு. கடன் இந்த வருஷம் நிறைய தனுசு ராசிக்காரங்களாம் நிறைய கடன் வாங்கணுங்க. ஒரு கொஞ்சபட்சம் பல கோடிகள் கடன் வாங்கினா கூட சிறப்பான கட்டக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாரு. கடன் வாங்கலினா கடன் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. நிறைய கிடைக்கிற இடத்துல இருக்குது. உத்தியோகத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அல்லது பதவி ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்க வீடு கட்டலாங்க. நிறைய கடன் வாங்கி கொஞ்சம் நிறுத்தி கட்டணுங்க. கட்டினால் சிறப்பான பலன்கள் உண்டு. சரி, எல்லாமே தடங்களா இருக்கு. நாம 6ஆம் இடங்கிறது பெரிய தடங்களா இருக்கு. நான் தடையிலிருந்து தப்பிச்சு வரணும்னா எந்த கடவுளை கும்பிடணும்? இதுக்கும் சிவன் தாங்க. சிவபெருமான கும்பிடுறதுதான் சிறப்பு. மலையில் உள்ள சிவன் அல்லங்க, கீழே உள்ள சிவனையே இவங்க நார்மலா கும்பிடலாம். இவங்க திருவிடை மருதூர் அருகே மகாலிங்க சுவாமி, திருவிடை மருதூர், கும்பகோணத்துல திருவிடை மருதூர் அருகே மகாலிங்க சுவாமி மனக்குறை தீர்க்கும் மனக்கலக்கநாதர். அங்க மகாலிங்க சுவாமியை போய் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. போறப்ப ஒரு வழியில போகணுங்க. அங்க 4 பக்கம் வாசல் இருக்குங்க. போறப்ப கிழக்கு வாசல்ல போகணும், வர்றப்ப மேற்கு வாசல்ல வரணுங்க. அல்லது வடக்கு வாசல்ல போனாங்கன்னா இவங்க தெற்கு வாசல்ல வரணும். இப்படி இவங்க போயிட்டு உள்ள 27 லிங்கங்கள் இருக்குங்க. 27 நட்சத்திரத்துக்குரிய லிங்கங்கள். நம்மளுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரமா 20வது நட்சத்திரம், பூரடமா 21, உத்திரடமா 22. இந்த மாதிரி அந்த நட்சத்திரங்களுக்கு வில்வ இலையால அர்ச்சனை செய்து அவங்க பேருக்கு மாலை வாங்கி அவருக்கு வாங்கி போட்டு அபிஷேகம் செய்து உள்ள மருதம் இருக்கும். அதை கும்பிட்டு வந்தாவே இவங்களுடைய வாழ்க்கை நினைத்தது எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். தங்கு தடை இல்லாமல் வெற்றிகரமாக நடக்கும். மனக்குறை வராதுங்க. மனக்குறையும் வராது, பணக்குறையும் வராது. இந்த தெய்வத்தை வழிபாடு செய்து வரும் பொழுது சகல சம்பத்துக்களும் உண்டாகும். இந்த குரோதி வருடத்துல மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உத்திராடம் 2ஆம் பாதமும், திருவோடம் 1, 2, 3, 4ஆம் பாதமும், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரருங்க.
மகர ராசிக்காரங்கனாவே கடின உழைப்பாளிங்க. அவங்க வண்டி வாகனத்தை தான் விரும்புவாங்க. மனைவி விரும்புறாங்களோ இல்லையோ வண்டி வாகனத்து மேல ரொம்ப தன்னுடைய தொழிலில் சனி பகவான் தாங்க அவரு அந்த வீட்டுல சனி தாங்க ஆச்சு. தன்னுடைய தொழிலை உண்மையாகவும் திறமையாகவும் நேர்மையாகவும் யோசிக்கக்கூடியவர். இவங்க எங்க போனாலும் மகரத்துல பிறந்தவங்க சிகரத்தை ஆள்வாங்க. நேர்மையாக கடின உழைப்பால் தன்னுடைய கடின உழைப்பால வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகம் தாங்க மகரம். அவ்வளோ கஷ்டப்படணுங்க. அதுல அபிஜித் நட்சத்திரமும் இருக்குதுங்க. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சரி, அபிடத்துல பிறந்தாலும் சரி, இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தாங்க யோகம். முன்னால யோகம் இல்லைங்க. உத்திராடத்துல பிறந்தா மட்டும்தான் ஊர் எல்லையில நல்ல நிறைய நிலம் புலம்களை வாங்கி குமிச்சு சிறப்பா வாழக்கூடிய யோகங்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் தடைபட்டு வந்தது ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் இப்ப பாதச்சனிக்கு வந்துட்டாரு. முதல்ல ஜென்மத்துல இருந்தாரு, விரயத்துல இருந்தாரு, இப்ப பாதத்துல வந்ததுனால மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் யோகங்களே. தொட்டது பொன் போல விலகும். சொந்தமா வண்டி போடணும்னு நினைக்கிறவங்க வண்டி போடலாம். ஆமணி வாங்கணும், டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். வீடு கட்டிய வீட்டை வாங்குறது அதை விட சிறப்புங்க. அல்லது பெண்களுக்கு திருமணம் பண்ணணுமா தாராளமா பண்ணலாம். நிலம் வாங்கி போடணுமா போடலாம். இந்த வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருடனே சொல்லலாங்க. எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருக்கும்? மகர ராசிக்காரர்கள் தேனி மாவட்டம் அருகில் உள்ள குச்சனூர் சனி பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவரு தாங்க குடும்பத்தோட இருக்கார். ஏன்னா இப்ப நடக்கிறது உங்களுக்கு குடும்ப சனி. அதனால குச்சனூரில் உள்ள சனி பகவான் தனது குடும்பத்தாருடன் இருப்பதால் அங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு சகல சம்பத்துக்களும் உண்டாகும். சரிங்க, அந்த கோயிலுக்கு என்னைக்கு போகணும்? சனிக்கிழமை அன்று. எவ்வாறுங்க தரிசனம் பண்ணணும்? நீங்க வெறுங்கையோட கூட போங்க, தப்பு இல்லை. அங்க போயிட்டு சாமிக்கு சூடம்பத்தி வாங்கி கொடுத்துட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு எதையும் எடுத்துட்டு வர வேண்டாங்க. விபூதியை நெத்தியில வச்சுக்கிட்டு நம்ம வந்து சேர்ந்துடலாம். சனி பகவானை நேருக்கு நேர் நின்று கும்பிடக்கூடாதுங்க. சாய்ந்து தாங்க கும்பிடணும். சாய்ந்து நின்று தரிசனம் செய்து விட்டு வரணும். என்னைக்கு போகணும்? சனிக்கிழமை கும்பிடணும். சனி பகவான் மிகவும் நல்லவருங்க. உங்களுக்கு மகர கும்ப ராசி லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே கெடுதல் பண்ண மாட்டாருங்க. அவர் யோகாதிபதியாவும் வருவாருங்க. அவரவர் அந்த நம்ம பொது பலன்கள்ல சொல்றது தவறுங்க. அவரவர் தசை புத்தியில் அவரவர் தசா புத்தி அவரவருடைய நேரத்துக்கு வெகு பேர் பார்த்தோம்னா மகர கும்ப லக்ன ராசிக்காரங்களுக்கு மிகுந்த நன்மையை சனி பகவான் செய்கிறார். இதில் துளியேனும் ஐயமில்லை. அப்ப சனி பகவான தேனி அருகில் உள்ள குச்சனூர் சுயம்பு லிங்கமா இருக்காருங்க. அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதாங்க சிறப்பு. இந்த குரோதி வருடத்துல கும்பராசிக்காரங்க அவிட்டம் 3, 4 பாதமும், சதயம் 1, 2, 3, 4 பாதமும், பூரட்டாதி 1, 2, 3 மாதத்துக்கு சொந்தக்காரரான கும்பராசிக்காரர்களே அவர்கள் மிகவும் ரகசியங்களை பாதுகாத்து வைக்கக்கூடியவர். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அனில் அம்பானி கும்பானி ராசிக்குங்க. எல்லாத்துலயும் சேஃப்டி இருக்குங்க. நிறைய பணங்களை பாதுகாப்பு செய்பவர்கள். ரகசியமான எந்தையும் வெளியில சொல்ல மாட்டாங்க. உண்மையான ஒரு மனிதர்னா கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கலாங்க. எந்த விஷயமும் வெளியில வராது. அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் இவர்கள். மிக இந்த வருட காலங்கள் பல அலைச்சலுங்க. மனக்குழப்பங்கள், வீட்டுல சண்டை, பயங்கரமான பிரச்சனை, வம்பு வழக்குகள். எங்கு திரும்பினாலும் மன நிம்மதிங்கிறது இந்த 4 வருஷமா இல்லைங்க. கீழே போனா சறுக்கல் அடி, வண்டி வாகனங்களால பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருந்து அவங்க செத்து பொழைச்சிட்டாங்க. இனி வரும் காலம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப நாளில் அர்த்தாஷ்டம குரு. இந்த குரு வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், பூமி வாங்குதல், இந்த வருஷம் மண்மனை வாகன பிராப்தி இதெல்லாம் வாங்கக்கூடிய வருஷங்க. கடன் வாங்கினால் தாராளமா கட்டலாங்க. இந்த வருடம் சிறப்பான வருடமா இவங்களுக்கு இருக்கும். பணங்காசுகள் சேரும். சுப நிகழ்ச்சிகள் செய்வார்கள். வீட்டில் குதூகலமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சரி, நாம் யாரை கும்பிட்டா நல்லா இருக்காங்க? இவங்க ஜென்மத்தில் இருப்பதால் இவங்க திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரனையும் சிவபெருமானை தர்ப்பணேஸ்வரரையும் சனி பகவானையும் வழிபட்டு வரணும். சனிக்கிழமைக்கு இவங்க அங்க போய் கும்பிட்டு வர்றதான் சிறப்பு. ஒரு சிலர் சொல்லுவாங்க 7 சனி நடக்கிறப்ப கெடா வெட்டலாமா? தாராளமா வெட்டலாங்க. ரத்த காவல் கொடுக்கறது சிறப்பு. குலதெய்வம் கோவிலுக்கு வருடம் ஒரு முறை 7.5 சனி நடக்கும் காலகட்டங்களில் 7.5 வருடமும் நாம் காவல் கொடுப்பது சிறப்பு.
அதே போல திருநள்ளாறும் தாராளமாக செல்லலாம். அங்கு இருப்பவர் சிவபெருமானே. சிவன் தர்ப்பணேஸ்வரராக அமர்ந்துள்ளார். சிவபெருமானை நாம் முதலில் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். பிறகுதான் சனி பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறை சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு வீடு புறப்பட்டு வர வேண்டும். இவ்வாறு நாம் தரிசனம் செய்யும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு காட்டுல மழையும் வழங்கிய நல்ல சிறப்பான அம்சங்கள் பெற்று அவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் அருமையாக இருக்கும். ஏன்னா கும்ப ராசிங்கிறது சாதாரண ராசி கிடையாதுங்க. அவருடைய சனி பகவானுடைய ஆட்சி உச்சம் பெற்ற வீடு. அவர் வீட்டுக்கு யாராவது மண்ணளி போட்டுக்கு வராங்க, சிறப்பான பலன்களை தர காத்து கொண்டுள்ளார். கும்பராசிக்காரர்களுக்கு கட்டிடம் சம்பந்தப்பட்ட கன்சல்டிங் சம்பந்தப்பட்ட வீடு கட்டி விற்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது வாங்கி விற்கிற அமைப்பு, இதெல்லாம் சிறப்பாக அமையும். எண்ணெய் வித்து சம்பந்தப்பட்ட மில்லு, பள்ளிக்கூடம் கட்டி வாடகைக்குறது, கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்குறது, கன்சல்டிங், இந்த தொழில்கள் எல்லாம் அற்புதமாக அமையும். ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது அற்புதமாக அமையும். அரசு வழி வேலை காத்திருக்கிறவங்களுக்கு அரசு வழி ஆதாயமும் சிறப்பாக அமையும். அடுத்து மகர ராசி. கும்பராசி முடிஞ்சிருச்சுங்க. மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதமும், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான நீங்கள் இந்த காலகட்டங்கள் 7.5 சகுதியால் பிரிந்து படாத பாடுகள் பட்டு கொண்டிருப்பதும், இதுநாள் வரை விரைய செலவுகள், எங்கெடுத்தாலும் ஏகப்பட்ட செலவுங்க, எங்கேயும் திரும்ப முடியல, எது நினைச்சாலும் நடக்கல, பயங்கரமான பிரச்சனைகள், இதெல்லாம் இனிமேல் தாங்க வெற்றி அமையும். 3ல குரு வந்துட்டாருங்க. சிறு சிறு தடைகள் எல்லாம் ஜெயிச்சு மீடியா சம்பந்தப்பட்டதுல கலைத்துறைக்கு போகணும்னு விரும்புறவங்க, மேற்கொண்டு படிக்கணும்னு விரும்புறவங்களுக்கு இந்த வருடம் அற்புதமான வருடமாக இருக்கும். ஜென்ம ராசியில ராகு இருக்கிறனால தாங்க 7.5 சனியும் சேர்ந்து சின்ன சின்ன உடல் உபாத, உடம்புல பிரச்சனை, நோய் சம்பந்தப்பட்டது, கடன் தொல்லை, ஏதாவது ஒரு இடத்துல சிக்க வச்சிடுறாருங்க. புதிய தொழில் முதலீடு செய்யுது, இதெல்லாம் சிக்க வச்சுட்டார். அந்த சிக்கல்களை இன்னும் 6 மாத காலத்தில் நீக்குபவர் நமது குரு பகவான். இவங்க கும்பிட வேண்டிய கடவுள் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. சிவன் கோவில்ல உள்ள குரு பகவான் தனியா இருக்கார் பாருங்க, அவருக்கு கொண்டை கடலை மாலை கோர்த்து போட்டு, ஏலக்காய் மாலை போட்டு, சுண்டல் வேவித்து, மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கட்டி, வியாழக்கிழமை அன்னைக்கு அவரை கும்பிட்டு வர்றப்ப அவருடைய ஸ்லோகங்கள், அவருடைய குரு பகவானுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி இவங்க ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலம் படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாசமகே, இந்த மாதிரி மந்திரங்களை, ஒரு வரி மந்திரங்களை, சரி மந்திரம் தெரியாதவங்க ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக அப்படின்னு ஒரு 3.25 நாளிகை, அதாவது 3.25 நாளிகைனா ஜோதிட கூற்றுப்படி 1.5 மணி நேரங்க. அந்த நேரங்கள்ல நீங்க கோவில்ல அமர்ந்து வடக்கு நோக்கி இருப்பாருங்க. அவர் சாமியை நேருக்கு நேர், குரு பகவானை நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்ய வேண்டும். சனி பகவானை சாய்ந்த கோலத்தில் நின்று தரிசனம் செய்ய வேண்டும். அவரை குரு பகவான நேருக்கு நேர் நின்று நீங்க மஞ்சள் வஸ்திரம் அவருக்கு வாங்கி கொடுத்து, அவருக்கு தேங்காய்பழம் வச்சு அர்ச்சனை செய்து, அவருக்கு சர்க்கரை பொங்கல், சுண்டல் இதை வாங்கி நீங்க பண்றப்ப வீட்டுல இருக்கிற குழந்தைங்களும் படிக்கீங்க. இப்ப மீனராசிக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு கல்வியில தடை இருக்குதுங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. புதன் பகவானால பிரச்சனை நேசத்துல இருக்கார். கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. காதல் பிரச்சனை இருக்கு, மற்றபடி பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. என்ன முடிவெடுக்கிறதுனே இப்ப முடியாதுங்க. கொஞ்சம் அதுக்கு மேல வயசானவங்களுக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கு. இதெல்லாம் மீனம், உத்திரட்டாதி, பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாமே வார வாரம் குரு பகவான் கோவிலுக்கு சென்று செஞ்சுக்கிட்டு வர்றப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து விலகி அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. இவ்வாறு இப்ப நம்ம 12 ராசிக்கு பொது பலன்களா இந்த வருஷம் எந்த ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்காரு, என்னதை செய்ய போறாரு, நாம இந்த வருஷம் என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாம சொல்லியிருக்கிறோங்க. அடுத்து நாம தசாபுத்திக்கு வரலாம். இப்ப சூரிய திசை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுல பிறந்திருப்பாங்க. 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன்,
அப்ப 9 நவகிரகங்கள் இருக்காங்க. இது வருட பலனா சொல்லியாச்சுங்க. தசைங்கிறது உயிர் போன்றது, புத்திங்கிறது உடல் போன்றது. அப்போ ஒரு ரயில், பேசஞ்சர் ரயில் டிராவல் ஆகிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல நின்னு 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 பயணிக்கும். அப்ப அது மாதிரி ஒரு தசாபுத்தி சிறப்புங்க. அந்த தசாபுத்திக்கு உண்டான வழிபாடு செய்யறப்பையும் பரிகாரங்கள் பண்றப்பையும் நமக்கு வர்ற தடைகள் அதுல இருந்து விலகி நம்ம வாழ்க்கையில சிறப்பா வளகலாம். அப்ப சூரிய திசை நடக்குங்க. இப்ப நம்ம 12 ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லிட்டோம். இப்ப 9 கிரகங்களுக்கு உண்டான பலன்களை சொல்றோம். இப்ப நமக்கு சூரிய திசை நடக்குது. சூரிய திசை நடக்குதுன்னா பொதுவாவே சூரியனார் கோயிலுக்கு போலாங்க. சூரியனார் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு சிவனடியார்களுக்கு அமுது படைத்தல். சிவனடியார்கள் 5 பேரா இருக்கலாம், 7 பேரா இருக்கலாம், 9 பேரா இருக்கலாம், 11 பேரா இருக்கலாம். ஒருவருக்காவது சிவனடியார்களுக்கு அமுது படைத்து நம்ம சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து சூரியனுக்கு அபிஷேகங்கள் செய்து அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம், அவங்க தீர்க்க சுமங்கலி பவ நற்பவி உண்டாகட்டும் அந்த வாழ்த்தை வாங்கிட்டோம்னா சிவம் நம்மள நேரடியா வந்ததா இதுங்க. பொதுவாகவே சூரிய திசை முற்பகல்ல பயங்கர பிரச்சனை கொடுக்குங்க. அது ஒரு சிறப்பு. இன்னும் எளிமையான பரிகாரம்னா சூரிய நமஸ்காரம் செய்யணும். தினம் காலையில அந்தியாவந்தனம் செய்யணும். சூரிய நமஸ்காரங்கிறது 6 to 7 அந்த வேலையில சூரியனை நமஸ்காரம் பண்றது சிறப்பு. அடுத்து கோதுமை தானம் பண்ணலாங்க. கோதுமை நம்ம வாங்குறோம், அந்த கோதுமை அப்படியே யாரோ ஒருவர் முன்பின் தெரியாதவர்களுக்கு தானம் கொடுத்து விட வேண்டும். அல்லது கோதுமையாலான சப்பாத்தி தானம் கொடுக்கலாம், அல்லது கோதுமையாலான பொருள்களை நம்ம நாய்களுக்கு போடலாம். இப்படி இந்த மாதிரிலாம் கோதுமையால் ஆன பொருட்களை தானம் கொடுக்கறப்பையும் நமக்கு சிறப்பு உண்டாகும். சரி, இது நம்ம என்னைக்கு கொடுக்கறது? வாரம் கொடுக்கணுங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை இது வாழ்வியல் பரிகாரம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இதை கொடுத்துக்கிட்டு வர்றப்ப சூரிய திசையினால் நமக்கு பாதிப்புகள் ஏற்படாது. சரி, சந்திர திசை என்னங்க பண்ணும்? புத்தி வெவ்வேறுங்க. இது தசா புத்திக்கே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். முதல்ல தசை தாங்க முக்கியம். தசை தான் உயிர். உயிர் நல்லா இருந்தா தானங்க உடம்புல நம்ம வாழ முடியும். அது மாதிரி சந்திர திசை நடப்பவர்கள் தாயை போன்று முதல்ல நம்ம அம்பாள் வழிபாடு, எந்த அம்பாள் வழிபாடா இருந்தாலும் பக்கத்தில் உள்ள மாரியம்மன், காளியம்மன், வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு அவங்களுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்றது சிறப்பு. மீறி பௌர்ணமி அன்னைக்கு பச்சரிசி பொங்கல், சர்க்கரை பொங்கல் வைத்து தானம், பாயாசம் வைத்து தானம் செய்யலாம். அல்லது சந்தியாவந்தனம். அந்தியாவந்தனம்னா சூரியனுங்க. சந்தியாவந்தனம்னா நிலாங்க. அப்ப சந்தியாவந்தனம் பௌர்ணமியில் செய்வதும் சிறப்பு. தினமும் சந்தியாவந்தனம் செய்யறது சிறப்பு. சூரியன் உதிக்கும் பொழுது சந்தியாவந்தனம், மறையும் பொழுது சந்தியாவந்தனம் செஞ்சோம்னா நமக்கு நோய் நொடியிலிருந்து நம்ம ஆயுள் ஆரோக்கியமா இருக்கலாம். சந்திரன் தாங்க மனது. சூரியன் ஆத்மானா சந்திரன் மனது. நம்ம மனம் நல்லா இருந்தா தானே அடுத்த வேலையை செய்ய முடியும். மற்றது தாயாரை, அவரவர் ஈன்றெடுத்த தாயாரை அவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு வலம் வரணும். 6 to 7, 1 to 2ல 3 முறை 9 முறை வலம் வந்து அவங்களுடைய பிறந்த நாளா இருக்கலாம், கல்யாண நாளா இருக்கலாம், அல்லது சும்மா நாளும் எங்க ஒரு காரியத்துக்கு போனாலும் தாயாரை 9 முறை வலம் வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்களுடைய கையால விபூதி திருநீர் இட்டுக்கிட்டு போனாலும் எடுக்கும் காரியம் அனைத்தும் வெற்றி. இதெல்லாமே சந்திர திசை நடக்கிறப்பங்க. சந்திர திசை நடக்கிறப்ப இந்த மாதிரி நாம செய்யணும். தாயார் தாய் வழி பாட்டிக்கு செஞ்சாலும் சிறப்பு தாங்க. ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கிறான், சந்திர திசை நடக்குது. சந்திர திசை ஏமாற்றக்கூடிய திசை சந்திர திசை தான். கல்யாணம் மனமேட வரைக்கும் 2 பேருங்க, கல்யாணம் நடக்காது. என்னன்னு பார்த்தோம்னா சந்திர திசையா இருக்கும். சந்திரன் ஏமாற்றும் காரகன். அதனால தேய்பிரை 15 நாட்கள், வளர்பிறை 15 நாட்கள். சந்திரனுடைய பேர்ல இருக்கிறவங்களே பாருங்க, சந்திரன், சந்திரா, நிலா, சித்திரை, சித்ரா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை சரி வராதுங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க எல்லாம் 5 நாளைக்கு நல்ல வருமானம் சம்பாதிப்பாங்க. மிருகசிடம், சித்திரை, அவிட்டம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 5 நாளைக்கு காசு கையில இருக்கும். 5 நாளைக்கு கொட்ட நாட்டை வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சந்திரன். சந்திரன் 15 நாட்கள் சிறந்தவராகவும் 15 நாட்கள் பிரச்சனையில் இருக்கிறவராகவும் இருக்கார். அடுத்து செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பூமிக்கு காரகனா விளங்குறாருங்க. பூமி நிலம் சம்பந்தப்பட்டதுக்கு அவர் காரகனா விளங்குறாரு. சகோதர சகோதரிகளுக்கு நம்ம வேணுங்கிறது வாங்கி கொடுக்கணுங்க. வருடத்தில் ஒரு முறைனாலும்
சகோதரக்காரகன் அல்லது துவரம்பருப்பு தானம். துவரம்பருப்புலான வடை, அப்புறத்து பருப்பு சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு தானம் பண்ணலாம் கோயில்களுக்கு. இது யாருக்கு கொடுக்கணும்னா, முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெத்தலைப்பாக்குல செவ்வாழைப்பழம் வாங்கி வைத்து பருப்பு சோறு தானம் செய்து அவங்க கும்பிட்டாங்கன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தடையா இருக்கிறது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்ல இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம் குறையுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் குறைஞ்சி இவங்க வாழ்க்கையில சேமமா வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். மேக்சிமம் எல்லா பக்கம் இருக்கிறது பங்காளி சண்டை தாங்க. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 15 வயசுல பகையாளி. அப்ப அண்ணன் தம்பி சண்டை தாங்க பெருசா இருக்குது. இந்த செவ்வாயினுடைய இதை தானம் செய்யும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விலகி மண் பிரச்சனை, மனப்பிரச்சனை, சகோதர பிரச்சனையெல்லாம் தீருங்க. முன் சிறப்பா அவங்களால வெற்றி பெற முடியும். அடுத்து புதன் பகவான். புதன் பகவான் மனம் குளிந்தாதான் தந்திரமா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சமயோஜித புத்தியோட நம்ம செயல்பட முடியும். புதன் பகவானா குழந்தைகள், தாய்மாமன், அவங்கவுங்க தாய்மாமன் காலை கழுவி சந்தன குங்குமம் வச்சு அவங்களுக்கு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறைனாலும் செய்யணுங்க. செஞ்சு கும்பிட்டா அவருக்கு வயிறார தாய்மாமனுக்கு சாப்பாடு போடணுங்க. அப்படி புதன்கிழமை என்னைக்கு நம்ம செஞ்சுட்டு வர்றப்ப தாய்மாமனால் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இப்படி தாய்மாமா மனம் சந்தோஷம் பண்ணிதான். அது மாதிரி புதன் பகவான் சகல அறிவு, கல்வி, வளர்ச்சி எல்லாமே புதன் தாங்க. படிக்காத குழந்தைங்க இருக்கா, தாய்மாமா கால நமஸ்காரம் பண்ணா வருங்க. அவங்களுக்கு நம்மளால இயன்ற துணிமணி, வேஷ்டி சட்டையா இருக்கலாம், பேண்ட் சட்டையா இருக்கலாம், எடுத்து கொடுத்து செய்யறப்ப சகல சம்பத்துக்களும் உண்டாகும். புதன் பகவானா பச்சை பயிறு அது தாளிச்சு வெளியில கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா வாங்கி தர்றது, புத்தகம் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. அடுத்து குரு பகவான். குரு பகவான்னா எல்லாத்துக்குமே குருவா விளங்கக்கூடிய கற்றுக் கொடுத்த குருமார்கள், கோவில் குருக்கள், பிராமணர் இவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து லட்டு வாங்கி கொடுக்குறப்ப வியாழக்கிழமைக்கு குருதோஷம் நிவர்த்தியாகும். வாழ்க்கையில நமக்கு எந்த குருவானாலும் குரு நமக்கு சிறப்பா இருப்பாருங்க. குரு திசை நடக்கிறவங்க ஏதாவது ஒரு குருவை பிடிச்சுக்கணுங்க. நம்ம கத்து கொடுத்த பள்ளியில படிச்ச குருமாரா இருக்கலாம், பக்கத்துல சொல்லி கொடுத்த குருமாரா இருக்கலாம், நமக்கு வழிகாட்டியவர்கள் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அவர்கள், அல்லது திருச்செந்தூர் முருகன் குருதாங்க, ராகவேந்திரா சுவாமி குருதான், கணக்கன்பட்டி சித்தர் ஒரு குருதான், சிரடி சாய்பாபா ஒரு குருதான். இந்த மாதிரி குருவாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நமஸ்காரம் செய்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்குங்க. வியாழக்கிழமை முழுவதும் உபவாசம் இருந்து சாப்பிடக்கூடாதுங்க. உபவாசம் இருந்து அன்று ஒரு நாள் நைட்டுக்கிழமை ஒரு நேரம் விரதம் விட்டு கும்பிட்டு வந்தாலும் நினைத்த காரியங்களும் தடையில்லாமல் நடக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரியதுங்க. மல்லிகை பூ குழந்தைங்களுக்கு மல்லிகை பூ வாங்கி தானம் பண்ணலாம். அல்லது வெள்ளி கொலுசுகள் இல்லாத வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் நடக்குதுங்க, அந்த திருமணம் நடக்கிற ஏழை பொண்ணுக்கு நாம போய் முன்ன நின்று வேலை செய்யலாம், இந்த தானம் பண்ணலாங்க. மல்லிகை பூவா இருக்கட்டும், மற்றபடி அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது நம்மளால முடிஞ்ச உபகரணங்கள், பாய் தலகாணி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலும் அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது போய் நம்ம வாலண்டரியா வேலை செய்யலாங்க. இலைகள் எடுக்கிறது, சாப்பாடு பரிமாறுறது, இந்த மாதிரி வேலை செய்தாலும் சுக்கிர பகவானின் திசையில் நல்ல அவங்களுக்கு யோகம் தாங்க சிறப்பாக அமையும். நமக்கு நல்ல சுக்கிர திசை சிறப்பா வேலை செய்யணும்னா வாலண்டரியா கல்யாணம் நடக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று நம்ம அவங்களுக்கு உதவிகள் செய்யணுங்க. இதெல்லாம் செய்யறப்ப சிறப்பா இருக்கும். நல்ல வசதி இல்லாத பொண்ணா இருந்தா நம்ம திருமணம் கூட முன்ன நின்று பண்ணி வைக்கலாங்க. இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சனி பகவானின் திசை நடக்கும் பொழுது, கர்மக்காரகனான சனி பகவானின் திசை நடக்கும் பொழுது நாம கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணாடி வாங்கி தர்றது, நடக்க கைகால் இதா இருக்கிறவங்களுக்கு ஸ்டிக்கு அந்த குச்சி வாங்கி கொடுக்கலாங்க. அவங்களுக்கு ஆடைகள் நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து வயிறார சோறு போட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்பயே சனிக்கிழமை செஞ்சாலே சிறப்புங்க. காகத்திற்கு சாதம் வைக்கலாம். சனி திசை நடக்குதுனாவே பொதுவா கருப்பு சட்டி, சிகப்பு சட்டிங்கள திருவோடுங்கிறத நம்ம அதான் சொல்லுவோம். அது மாதிரி கருப்பு சட்டியில உப்பு இல்லாம சாப்பிட்டுட்டு வந்தாலே எந்த சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க.
உப்பு இல்லாமல் சாப்பிடும் பொழுது உணர்வுகள் நம்ம கோபம் வராதுங்க. கோபமும் வராது. நாமளும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாங்க. கடவுள் நம்மளைய காப்பாற்றுவாரு. அடுத்து ராகு பகவான். ராகு பகவான் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். ராகு பகவான் என்பவர் இன்னைக்கு ராகுனுடைய ஆட்சி இல்லாத எங்கேயும் இல்லைங்க. பேப்பர், பிளாஸ்டிக் எல்லாமே ராகு தான். ராகு திசை நடக்கும் பொழுது உக்ர தெய்வங்களை பிடித்து கொள்ள வேண்டும். காளி, சாமுண்டி, வாராகி, பைரவி, மகாகாளி, அப்புறம் பாத்தீங்கன்னா விநாயக பெருமான், ஆஞ்சநேயர், இந்த மாதிரி ஆண் தெய்வங்களையும் தலைமாறிய உருமாறிய தெய்வங்களையும் பிடிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி அவங்கள நம்ம பிடிச்சி கும்பிட்டுட்டு வர்றப்ப நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். அவங்கள நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணுங்க. ராகு திசை நடக்குதுன்னா மரணக்காரகன் திசைங்க. கரெக்டா போய் இந்த தெய்வங்களை டெய்லி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதும். வழிபாடு செய்யணும். இல்லைன்னா தந்தை வழி தாத்தா பாட்டியிடம் சுத்தி வந்து நமஸ்காரம் வாங்கிக்கணுங்க. தந்தை வழி தாத்தா பாட்டி 2 பேருமே சுத்தி வந்து கீழ் விழுந்து கும்பிட்டு போனாலே நமக்கு அந்த ராகு பகவானின் ஆதிக்கம் வேலை செய்யாது. அடுத்தது கேதுக. கேது பகவான் தாங்க ஞானக்காரரு. நம்ம குரு பகவான் வந்து தனக்காரரு. கேது புதன் வந்து புத்திசாலி. ஆனா வந்து ஜீவனக்காரகன் சனி பகவான். தனம் நம்ம ஞானத்தை யார் அளிக்கிறான்னு பாக்குறப்ப ஞானம்ங்கிறது கேது பகவான் தான். இந்த கேது பகவான கட்டுப்படுத்தக்கூடியது தந்தை வழி தாத்தா பாட்டி. கேது திசை நடக்கிறவங்க தந்தை வழி தாத்தா பாட்டியை நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு உண்டான சிறப்புகளை நம்ம செய்யணும். இல்லைன்னா கேது பகவானுக்குரியவர் விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு முன்னால விளக்கு வைக்க கூடாதுங்க. பின்னால விநாயக பெருமானுக்கு இடப்புறம் பின்னால ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டுட்டு வரணுங்க. எந்த நேரத்துல கும்பிடணும்? யமகண்ட நேரத்தில் விநாயக பெருமானை கும்பிடும் பொழுது அவர்களுக்கு எப்பேற்பட்ட கடல் பிரச்சனையா இருந்தாலும் நீந்துருங்க. கேது திசையில வந்து எல்லாம் முடக்குங்க. வாழ்க்கையே முடக்கும். என்ன வாழ்றோம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு வந்து அவங்க பிரக்தி அடைஞ்சிருவாங்கங்க. அந்த காலகட்டங்கள்ல அந்த தசை நடக்கிறப்ப அவங்க விநாயக பெருமானை மட்டும் முழுமையா பிடிச்சுக்கிறதும் சிறந்த பலனை தரும். அல்லது சர்ப்பங்களை கும்பிட ஆரம்பிச்சிடணுங்க. புற்றுக்கண். புற்றுக்கண் வழிபாடு சிறப்பு தரும். புற்றுக்கண்ணுக்கு கோழி எறுத்து பொங்கல் வச்சு கும்பிட்டு வர்றதும் சிறப்பு தரும். எப்ப கும்பிடணும்? மாசத்துல ஒரு தடவை கும்பிடலாம். இந்த மாதிரி கும்பிட்டுட்டு வர்றப்ப அந்த திசை அவர்களுக்கு கெடுதலை செய்யாது, முடக்கங்களை தராது. இது மாதிரி 9 நவகிரகங்களுக்கும் இப்ப நாம சொல்லியிருக்கிறோம். பொதுவா இந்த வருட பலனும் சொல்லியிருக்கிறோம். இது போல மீண்டும் இன்னும் அடுத்த பதிவுல ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நம்ம எங்க போய் கும்பிடணும், பஞ்ச அங்கங்கள் இருக்குங்க. திதி, யோகம், கரணம், ராசி, நட்சத்திரம். இந்த மாதிரி பஞ்ச அங்கங்கள்ல ராசிக்கு உண்டானது எங்க போய் கும்பிடணும், நட்சத்திரத்துக்கு உண்டானது எங்க போய் கும்பிடணும், கரணத்துக்கு உண்டானது எங்க போய் கும்பிடணும், யோகத்துக்கு உண்டானது நம்ம எங்க போய் கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்ம உடம்புல இருக்கிற பஞ்ச அங்கங்கள் வான்வழி, அனல், நீர், காற்று, அது மாதிரி தனித்தனியா பிரிச்சு கூட இன்ன இதுக்கு இங்க கும்பிடணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு பதிவுல பார்க்கலாங்க. எனக்கு வாய்ப்பளித்த சிவசிவ அன்பே சேனல் நிர்வாகி தம்பி குழு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ஹலோ. சரிங்கம்மா, நன்றி நன்றி. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? ரேவதி, மணி, தாதா, ஜெயா ராணி, கண்ணகி, சோமியா யாருக்குன்னா டவுட் இருக்கீங்களா? ரேவதி அம்மா, கண்ணகிம்மா இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க மேடம், ரொம்ப அழகா சொன்னாங்க எல்லா ராசிக்கும். மீன ராசிக்கு படிப்புல தடை அந்த மாதிரி சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன பரிகாரம் இன்னொரு முறை சொல்ல முடியுங்களா? கண்ணு, மீன ராசிக்கு வந்து இப்ப தற்காலிக பரிகாரம் இந்த வருஷம் வந்து கண்ணு படிப்புல தடை தான். குழந்தைங்களுக்கு தடை இருக்கு. இல்ல, 10வது படிக்கிறான், 10வது போக போறான். அதனால உண்மைதான் கண்ணு. முதல்ல வந்து அவங்கள ஹாஸ்டல்ல போறது சிறப்பு. ஓகே மேம். அதுல ஹாஸ்டல்ல போட முடியாது, அன்பா ஒரு பையன் தான் இருக்கிறான், நாங்க இருக்கணும்னா வாரம் நீங்க தட்சிணாமூர்த்தி குரு பகவான பிடிச்சுக்குங்க. ஓகே மேம். அவருக்கு சுண்டல் மாலை வாங்கி கட்டி போடுங்க கண்ணு. ஓகேங்க. தம்பிக்கு ஞாபக சக்தி குறையும், டெய்லி சுண்டல் வேவிச்சு கொடுங்க. சரிங்க மேம். தானியம்மா சுண்டல் வேவிச்சு கொடுங்க கண்ணு. சுண்டல் மாலை கோத்து போடலாம், ஏலக்காய் மாலை கோத்து போடலாம் கண்ணு. சரிங்க மேம்.
கோத்து போட்டு மஞ்சள் வஸ்திரம். குரு பகவானுக்கு, ஆமா தட்சிணாமூர்த்திக்கு. ஆமா தட்சிணாமூர்த்திக்கு வாரம் கொஞ்சம் செய்யறங்கன்னு. சரிங்கம்மா. வாரம்னா ஒரு 12 வாரம் இப்படி ஒரு வார கணக்குல நம்ம செய்யணுங்கன்னு. 12 வாரம், 24 வாரம், 48 வாரம், இப்படி வார கணக்குல செய்யணுங்கன்னு. தினம் போட தேவையில்ல, வாரத்தில் ஒரு நாள். அப்படி ஒரு 24 வாரம் அல்லது 48 வாரம் முடிஞ்சு அவருக்கு வஸ்திரம் வாங்கி ஒரு அபிஷேகம் பண்ணி நம்ம சுண்டல் போட்டு சக்கரை பொங்கல் தானம் கொடுத்து மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் தம்பியினுடைய கையால மஞ்சள் கலர் வந்து கண்ணு ஒரு துண்டு வாங்கி கூட எல்லாத்துக்கும் நம்ம தானம் பண்ணலாங்கன்னு. சரிங்கம்மா. மஞ்சள் வஸ்திரம். ஒரு லேடிஸா இருந்தா மஞ்சள் கலர் பிட்டு, மஞ்சள் கலந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் கொடுக்கலாங்கன்னு. சரிங்க. கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறப்ப வந்து கண்ணு அவ சிறப்பா மார்க் எடுத்துருவான். இதெல்லாம் இறைவன் நடத்துறார், நாம நடத்தல. சரிங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நான் உமாதேவி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. உமாதேவி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. இந்த சதய நட்சத்திரம் மதுமதிக்கு வந்து உடம்புலாம் உடல்லாம் கொஞ்சம் தொல்லையா இருக்கு மேம். மனக்குழப்பம்லாம் அதிகமா இருக்கு. அதுக்கு எப்படி மேம் சரி பண்றது? அவங்களுக்கு இப்ப என்ன நடக்குதுங்கம்மா? என்ன திசை என்ன நடக்குது அவங்களுக்கு? என்ன திசையா மேம்? என்ன கேட்டீங்க? அவங்களுக்கு தசா புத்தி என்ன நடக்குது? சனி திசைங்களா? சதய நட்சத்திரம் கும்பராசி மேம். கும்பராசினா இப்ப 7.5 சனி நடந்துட்டு இருக்குதுங்கம்மா. ஆமாங்க மேம். திருநள்ளாறு நீங்க கும்பிட்டு வரணும். சரி மேம். அப்புறம் மேம் திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரர் வழிபாடு வருஷம் ஒரு முறை போகணுமா. இன்னொரு வழிபாடு என்ன சொல்லிருக்கோம்னா, குலம் காக்கும் குலதெய்வத்தை மறந்துட்டீங்க. ஹலோ மேம். குலம் காக்கும் உங்க குலதெய்வத்தை மறந்துட்டீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, கெடா வெட்டுங்க. மேம் அவங்க கணவர் வீடு குலதெய்வமா இல்ல வந்து நாங்க கெடாலாம் வெட்ட மாட்டாங்க மேம். நாங்களாம் சைவம். சைவமா இருந்தாலும் கண்ணு வேற ஏதாவது ஒரு கருப்பனாரு, வீரபத்ர சுவாமி நாங்க சைவம் மேம். நாங்க சைவம் ஓகே கண்ணு. சைவ சாமிக்கு ஒரு படியல் பொங்கல் வச்சுக்கலாம். நம்ம காவல் தெய்வம் ஒண்ணு இருக்கும்ல, காவல் தெய்வங்களுக்கு வந்து வெட்டி நீங்க சாப்பிடலனாலும் அடுத்தவங்களுக்கு போடுங்க. ஹலோ தேவி அம்மா, நீங்க பேசலாம். வண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. கரெக்டா ஒரே சவுண்டா இருக்கு. நம்ம வந்து சாப்பிடலனாலும் அவங்க வெளியில வந்து தம்பி அந்த தானம் செய்யறதுனால சிறப்பா இருக்கும். குலதெய்வத்துக்காக ஒரு வேண்டுதலுக்கு எங்க ஒரு தெய்வத்துக்கு ஒரு கெடா கூட தானம் பண்ணிடலாம், வாங்கி விட்டுறலாம். சோமியா மேடம், நீங்க யாரோ பேச வந்தீங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கிளாஸ் செக்ஷன் நல்லா இருந்துச்சு மேடம். ஓகேங்கம்மா. அப்புறம் சுக்கிரதசை சொன்னீங்க தானே மேடம், அதுல மல்லிப்பூ தானம் யாருக்கு தரணும் மேடம்? மல்லிப்பூ குழந்தைங்களுக்கு தான்மா. குழந்தைங்களுக்கு. பாய் ஃப்ரெண்டா இருந்தா லவ்வருக்கு கொடுக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்டு யாருக்கு கொடுக்க முடியும்? கோயில்ல கொண்டே போடலாம். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன சாமிக்கு தரணுமா என்னன்னு கேட்டேன் மேடம். சாமி கொடுக்கலாங்கம்மா. ஓகே மேடம். சாமி கொடுக்கலாம். மல்லிகைப்பூ மிகப்பெரியது. வெள்ளி கொலுசுகள் வாங்கி தரலாம். இந்த கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுங்க இருக்கு பாருங்க, அதுங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்குற கிஃப்ட் அவங்க அவங்க அடையிற மகிழ்ச்சிக்கு அவ்வளோ அற்புதம். கல்யாண பொண்ணுக்கு மல்லிகைப்பூ வாங்கி தரலாமா நம்ம செலவுல? ஓகே மேடம். இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அந்த மல்லிகை செலவு ஒரு 10,000 5,000 ஆகுதுன்னு நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஓகே மேடம். இந்த அக்கா தான் இவ்வளவு வாங்கி கொடுத்தாங்கன்னு பெருமை இல்லைங்க. ஓகே மேடம். அதுவே நம்ம கடன் தீர்க்கறதுக்கு சுக்கரனால வர பிரச்சனை தீர்க்கனா அந்த பொண்ணு முகத்துல உள்ள பிரைட்னஸ், அந்த பொண்ணு அந்த சுக்கரன்னா நம்ம லட்சுமி தேவி. ஓகே மேடம். அவங்க வெள்ளிக்கிழமை தான் பிறந்தாங்க. அப்போ ஒரு பெண் தாங்க புன்னகையே. அந்த பொண்ணு சிரிச்சாவே ஐஸ்வர்யங்க. ஓகே மேடம். நல்ல நிறைய பூவோட அந்த பொண்ணுக்கு அழகு பண்றது. மல்லிப்பூன்னு சொல்ல உடனே மல்லிப்பூ நீங்க பள்ளியறை பூஜைக்கு வாங்கி கொடுங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். சிவன் கோயில பள்ளியறை பூஜையில மல்லிப்பூ தான் போடுவாங்க. மல்லிகை பூ போட்டுதான் சாமி புறப்பாடு பண்ணுவாங்க பள்ளியறையில. தினசரி நான் நித்திய பள்ளியறை பூஜைக்கு போயிட்டு இருக்கேன். மல்லிப்பூ கம்பல்சரி வந்து பள்ளியறை பூஜை. சிவன் தான் பாடல் பட்ட செலமா இருந்தாலும்
பள்ளியாடம் இருக்கிற கோவில்ல இது வஸ்திரம் வச்சு சாமியை வந்து இது பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து திருவாச்சியில வச்சு இது பண்ணுவாங்க. பல்லாக்குல ஓகே வச்சு கட்டி மல்லிப்பூ போட்டு மூலவர்ல இருந்து அந்த திருசூலன்றத வந்து எடுத்து வந்து பல்லாக்குல வச்சு கட்டி மல்லிப்பூ போட்டு பள்ளியறையில திருப்பி வைப்பாங்க. என்ன கணக்குன்னா சாமியை திருப்பி வந்து பள்ளியறையில வைக்கிற மாதிரி. இது கொடுங்காலீஸ்வரர் சென்னையில இருக்கிற கொடுங்காலீஸ்வரர் சிவன் கோயில்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். சாமி ஒரு பக்கம் இருப்பாரு, அம்பாள் ஒரு பக்கம் இருக்கும். சாமி புறப்பட்டு வந்து அம்பாலோட இதுல வந்து பிரகாரத்துல வந்து பள்ளியறைக்குள்ள போவாரு. அங்க பாத்தீங்கன்னா ஊஞ்சல் தாளாட்டம் இருக்கும், பெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். மல்லிப்பூல தான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த இரவு நேரம் இரவு கால பூஜை பண்ணாங்கன்னா சாமிக்கும் அம்பாளுக்கும் போடுற பூ மல்லிகை பூ. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த வந்து சொல்லணும்னு எதிர்பார்த்தேன், சொல்லிட்டோமா சிவசிவா. உண்மைதான்ப்பா. 12 கோடி திசை நடந்தாலும் அது செய்யலாம். இன்னொன்னு வந்து இந்த தாம்பத்திய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம். மல்லிகை பூ முன்ன எல்லா பூவுமே நறுமணம் உள்ள பொருளுக்கு பூவை தான் வந்து கடவுளுக்கு சாத்துனாங்க. இன்னைக்கெல்லாம் காகித பூ தான் சாத்துறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு தம்பி. கண்டிப்பா. இல்ல அவங்க அதே சொன்னது மாதிரி அது உண்மைதாங்க. அந்த பூ நம்ம சாத்துறப்ப நல்லது. அது மல்லிகை பூ வந்து எல்லா தெய்வங்களுக்குமே நம்ம வாங்கி கொடுக்கலாம். முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சிவன் கோவில்ல இருக்கிற ஒரே ஒரு நிமிஷம் சௌமியம்மா, ஒரே ஒரு நிமிஷம். சிவன் கோவில்ல ஒரு திருமணத்துல பிரச்சனை, கல்யாணம் ஆகல, 2வது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கம்பல்சரி குறைஞ்சது பள்ளியற பூஜையை வந்து தினசரி நித்திய பள்ளியற பூஜை குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 108 நாள் நீங்க பாத்தீங்க, தினசரி வந்து பார்த்துட்டு இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், என் வாழ்க்கையில நான் பார்த்த விஷயம், கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறப்பு அந்த 108 நாள்ல கன்ஃபார்ம் ஆகுது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுப்பா. மேரேஜ் ஆகலன்னா கூட பார்த்தா கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுமா சார்? கண்டிப்பா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பூ வாங்கி கொடுக்கணும். ஓகே சார். பூனா மல்லிகை பூ வந்து வாங்கிட்டு போய் சாமி கொடுக்கணும். அவங்க திருப்பி வந்து பூ கொடுப்பாங்க. எப்படின்னா பள்ளி அறைக்கு போட்டுட்டு நேத்து வச்ச பூ வந்து எடுத்து நம்மளால கொடுப்பாங்க. எப்படின்னா அன்னைக்கு நைட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே சார். தம்பி கல்யாணம் ஆகாததுக்கு கழுத்துல மாலை போட்டு அழகு பார்க்கணும்ப்பா. தாயாருக்கும் சிவனுக்கும் அவங்களுடைய கழுத்துக்கு மாலை போட்டு அழகு பாக்குறப்ப இவருக்கு கழுத்துக்கு மாலை வந்து சேரும். ஓகே சார். அது பிரதோஷத்துல கொடுக்கறதா ரொம்ப சிறப்பு தம்பி. ஆமாங்கம்மா 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 கண்டிப்பா. 33 தேவர்களும் சிவ ஆலயங்களில் வந்து பிரதோஷ நாள் அன்னைக்கு 4 to 6 நந்தியம் பெருமானை வணங்குறதா ஐதீகம். அந்த நேரத்துல நம்ம போய் கலந்துகிட்டு நந்தியம் பெருமானுக்கு ஒரு மாலையும் சிவபெருமானுக்கு ஒரு மாலையும் தாயாருக்கு ஒரு மாலையும் வாங்கி கொடுத்து மனதார வேண்டிக் கொண்டால் நந்தி திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால முந்தி திருமணம் இவருக்கு நடந்துரும். அடுத்த வருஷம் நந்தி திருமணம் அரியலூர்ல நடக்கும். சுயசாம்பிகை குந்தலாம்பிகை சுயசாம்பிகை தாயாருக்கு நடக்கிறதுக்கு முன்ன அந்த கல்யாணம் வந்து சிவனே பண்ணி வச்சதா ஐதீகம். அவங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்ன இவருக்கு நடக்கும். இத வந்து அரியலூர் மாவட்டத்துல கூட வருஷம் திருமணம் நடக்குது, பாக்கலாம். கடல் கோடி சனம் இருக்கும். கடல் கோடி சனம் பாப்பாங்க. கண்கூடாத காட்சி அது. சோமியா நீங்க யாரும் கேட்க வந்தீங்க, இருங்கப்பா கண்ணிக்கம்மா ஒரே நிமிஷம். அவங்க யாரும் கேட்க வந்தாங்க, பாடியெல்லாம் உள்ள போட்டுட்டேன், கேட்டுருங்கம்மா. பொண்ணுக்கு வந்து 7 சனி நடக்குது சார். சாமி கும்பிட மாட்டேங்கிறா, எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. நம்ம ஒரு எதா இது பண்ணுமானா நான் பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னே சொல்லிருக்கா. அதுக்கு சாமிக்கு கோயில் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அந்த பொண்ணு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களை தினம் சுத்தி வந்து உங்களை கும்பிட்டு போக சொல்லுங்க, அவ்வளவுதான் பரிகாரம். சார் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் இது பண்ணுமானா ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டா ஒரு பதில் சொல்லிட்டு தான் அடுத்து இதே பண்றாங்க. அம்மா அது 7 சனியினுடைய தாக்கம்மா. முதல்ல தாயினுடைய கண்ட்ரோலுக்கு பிள்ளை வந்துருச்சுனாவே அங்க எந்த பிரச்சனையும் நடக்காது. எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. சின்ன ஒரு வேலை பண்ணா கூட நான் அப்படம் பண்றேன், நான் கேட்க மாட்டேன், எனக்கு எப்ப தோணுதோ அப்படிதான் அப்பதான் பண்ணுவேன். சரி கோயிலுக்கு வாமானா கோயிலுக்கு வர மாட்டேன். அது கோயிலுக்கு எல்லாமே நெகட்டிவாவே பேசுறாங்க. மனம் வந்து தெளிவில்லை. தாய் தாமா முதல் சக்தி. இதெல்லாம் அப்புறமா தாய் தான் முதல் சக்தி. உங்களை வந்து சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. நீ யாரையும் கும்பிட வேண்டாம், என்னை கும்பிட்டு போன்னு சொல்லுங்க. நீ வரமாட்டேன்ட்டியில என்னை கும்பிட்டு போன்னு சொல்லுங்க. நீங்க கும்பிடுற பாக்கியம் பூரா அந்த பொண்ணுக்கு போகும். அவ தெளிவாயிடுவா. சரி ஓகே சார். அவ்வளவுதான் பரிகாரமே, அவ்வளவுதாம்மா. சரி மேடம், தேங்க்யூ மேடம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து வரலைங்கிறப்ப நம்ம அவளை அடிச்சோ மிரட்டியோ ஒண்ணும் புண்ணியம் இல்லைங்களே. இல்ல மேடம்,
நல்லா இருக்கணும்னு பெத்த தாய் தான் நினைக்கிறீங்க. கண்டிப்பா. உங்க புண்ணியம் பூரா அவளுக்கு போகட்டும். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஓகேங்க. நீங்க கேட்கறது கேட்கலாம். இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிருந்தீங்களேப்பா கண்ணகி மேடம். வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? மீனாட்சின்னு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குங்களா? கண்ணகி மேடம், மணி ராதா, யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? ரொம்ப சிறப்புமா. நிறைய விஷயத்த வந்து இன்னைக்கு பேசியிருந்தோம். ஏன்னா முக்கியமான விஷயத்த வந்து இந்த பள்ளியறை பூஜையை பத்தி சிறப்பா இன்னைக்கு இந்த ஜோதிட பொதுக்காலங்கள் நிகழ்ச்சியில வந்து ஒரு முக்கியமான ஹைலைட்டா இந்த மல்லிகைப்பூவை பத்தி பேசுறது கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தினசரி பள்ளியறை பூஜைக்கு போறதுனால ஒரு அனுபவங்கள் எனக்கு நிறைய சாமி கொடுத்த உண்மைதான்ப்பா, உண்மை. அது எல்லாரும் போக முடியாது தம்பி. 6-8 12 திசை நடக்கிறவங்க தான் போக முடியும். கண்டிப்பா ஆறிலே குரு ஊரிலே பகை, ஆனா போக முடியாது. ஆறுல கண்டிப்பா குரு வந்தா ஊர்க்காரன் பூரா பகை ஆயிடுவான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே சாமியை தவிர இருக்கிற எல்லா சைட்லயும் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சரியாயிடும். இன்னொரு 6 மாசத்துல எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயத்த இன்னைக்கு உள்ளாந்து நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து சிந்திச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்க நட்சத்திர பலன்கள் வந்து கூடிய வரையிலும் நம்ம போடுவோம். நான் உங்களை கால் பண்றேன். சிவாய் நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம்ப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். நன்றி.